ரஷ்யாவோட MiG-31 வகை விமானங்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் இப்போது கரண்ட்டாக அதிவேகமாக செல்லக்கூடிய விமானங்கள்லேயே இந்த விமானம் தான் முதல் இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மணிக்கு ஒரு 3000 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போக முடியும்னா இந்த விமானங்களால் போக முடியும். ரஷ்ய விமானப்படைக்கு இந்த விமானங்கள்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான அந்தஸ்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் மேலே இந்த ரஷ்யா நடத்தக்கூடிய கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல் அட்டாக்குகள்லாம் இந்த வகையான ஏர்கிராஃப்ட் தான் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வகை விமானங்களை வச்சு ரஷ்யாவால் நேட்டோ பேசஸை ஒரு சில நிமிஷங்களில் அழிக்க முடியும். நேட்டோவோட ஈஸ்டர்ன் பேசஸை மட்டும்தான் இவங்களால் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு நேட்டோவுக்கு இவ்வளவு நாள் நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த விமானங்களில் முக்கியமான 2 அப்கிரேடை ரஷ்யா பண்ணி முடிச்சிருக்காங்க. இதன் மூலயமா நேட்டோவோட ஈஸ்டர்ன் பேசஸ்னு மட்டும் இல்லாமல் போலாந்து, ஜெர்மனின்னு சொல்லிட்டு யூரோப் யூனியனுக்குள்ளே டீப்பாக போயிட்டு கூட இந்த விமானங்களால் தாக்குதல் நடத்த முடியும்னு சொல்லிட்டு சூப்பரான அப்டேட் இப்போ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைலான X-69 Su-35 இருந்தும் லான்ச் பண்ணுற மாதிரி இப்போ பல அப்கிரேட்ஸை பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த மிக் விமானங்கள், இந்த MiG-31 பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விமானம் சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் பல விமானங்களானது இது கூட சேர்ந்து உருவாக்கப்பட்ட பல விமானங்கள் இன்னைக்கு காணாமலே போயிடுச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த விமானமானது இந்த அளவுக்கு நீடிச்சிருக்குன்னா இதோட வேகமும் இதோட திறனும் தான் காரணம். அதிவேகத்தில் Mach 3 வரைக்கும் கூட இந்த விமானத்தால் அட்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறப்போ இந்த அளவுக்கு ஒரு வேகத்தில் வரக்கூடிய விமானங்களை தடுக்கிறதுன்றது எதிரியோட விமானப்படைக்கோ இல்லை இந்த விமானத்தால் கொண்டு வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கிறதுன்றது எதிரிகளுக்கோ ஒரு சிம்ம சொப்பனமான விஷயம்னு சொல்லலாம். இந்த வகையான விமானங்களை ரஷ்யா அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 40 வருஷமாக ரஷ்யாவோட விமானப்படைக்கு ஒரு முதுகெலும்பா இந்த விமானம் இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த விமானங்களில் ரஷ்யா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பல அப்கிரேட்ஸை பண்ணுறாங்க. அதில் லாஸ்ட்டாக முக்கியமாக நடந்த ஒரு அப்கிரேட்னு பார்த்தோன்னா இந்த கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை இந்த விமானங்கள்லேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி பண்ணது தான். இந்த விமானங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிசைல்ஸும் இந்த விமானமும் சேர்ந்து ஒரு டெட்லியான காம்பினேஷனாக மாறிட்டு இருந்துச்சு. உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுறது, உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த 2 காம்பினேஷனும் உக்ரைனை ஒரு வழியாக்கிட்டு இருந்த டைமில் உக்ரைனுக்கு நேட்டோவோட உதவிகள் அதிகமாக கிடைக்குது. எப்போல்லாம் இந்த விமானங்களானது ரஷ்யாவிலேருந்து கிளம்புதோ அப்போது நேட்டோவோட ஏவாக்ஸ் மூலயமாவும் நேட்டோவோட இயர்லி ஏர்பார்ன் வார்னிங் சிஸ்டம் மூலியமாகவும் பல தகவல்களானது உக்ரைனுக்கு கொடுக்கப்படுது. இந்த விமானமானது கிளம்பிருச்சு அப்படின்னா அவங்க மேலே ஒரு தாக்குதல் நடத்த போகுதுன்னு சொல்லிட்டு இந்த டைமில் ரஷ்யா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். அது இல்லாமல் இந்த விமானங்களை நம்ம உக்ரைனை நோக்கி மட்டும் மையப்படுத்தி செலுத்தாமல் நேட்டோவோட டெரிட்டரிக்குள்ளேயும் டீப் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த விமானங்களை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் நேட்டோக்குள்ளே போயிட்டு இவங்களால் தாக்குதல் நடத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த விமானத்தோட ரேஞ்சுன்றது ஒரு 900 கிலோமீட்டர் கூட. நான் சொல்கிறது காம்பேட் ரேடியஸ்ன்றது ஒட்டு மொத்தமாக. அதே மாதிரி இந்த மிசைலோட ரேஞ்ச் அதிகபட்சம் ஒரு 600 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ஒரு 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க டார்கெட்டை கூட இதனால் அதிகபட்சமாக தாக்க முடியும். ஆனால் இந்த தூரன்றது ஈஸ்டர்ன் சைடில் இருக்க நேட்டோ பேசஸ் மேலே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே தவிர டீப்பாக நேட்டோவோட டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு தாக்குதலை பண்ண முடியாது. அந்த டைமில் தான் ரஷ்யா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இதில் நம்ம இந்த ஹைப்பர்சானிக் மிசைலில் லான்ச் பண்ணுற மெக்கானிசமையும் இந்த விமானத்தோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிகள்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போ இப்போதைக்கு இந்த விமானத்தோட இன்ஜின்ஸில் கை வைக்கிறதோ இல்லை இதோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணது சொல்லிட்டு அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸில் கை வச்சுனா அந்த ப்ரோக்ராம் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு இழுத்துரும். அதனால இப்போ கரண்ட்டாக இதில் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு 2 முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஒன்று, இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணுற மெக்கானிசமில் ஒரு பெரிய அப்கிரேடை கொண்டு வராங்க. 2வது, இந்த விமானங்களில் ரீஃபியூவலிங் மெக்கானிசமை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரீஃபியூவலிங் மெக்கானிசமை பொறுத்த வரைக்கும் இந்த மிட் ஏர் ரீஃபியூவலிங்கிறது ஒரு விமானத்தோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ இருக்க MiG-31K வகை விமானங்களில் பெரும்பான்மையான விமானங்களில் இந்த ஃபெசிலிட்டி கிடையவே கிடையாது, ஏன் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போது இந்த MiG-31I கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இந்த முக்கியமான அப்கிரேடை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி சில MiG-31K விமானங்களில் இது டெஸ்டிங் ஃபேஸில் இருந்துச்சு. இப்போது அந்த விமானங்களை விட்டுட்டு ஏன் இந்த விமானங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த 2 அப்கிரேடட் வகை விமானங்களையும் நம்ம ஒரே டைமில் யூஸ் பண்ணுறப்போ நேட்டோவோட ஏவாக்ஸை நம்மளால் குழப்ப முடியும். அது இல்லாமல் உக்ரைன் மேலே இன்னும் அதிகமான தாக்குதலை நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரஷ்யா இந்த முடிவுக்கு வராங்க. இதன்படி செய்யப்பட்ட முதல் அப்கிரேட் என்னன்னா இந்த ஹைப்பர்
சூப்பர்சானிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுன்றது மேனுவலாக தான் பைலட்ஸ் இவ்வளோ நாள் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இந்த அளவுக்கு நம்ம ஹைட்டுக்கு போட்டு இதை லான்ச் பண்ணணும், அங்கே இருக்க அந்த கண்டிஷன்ஸ் ஃபேவராக இருக்கா, இல்லை எந்த டைமில் இதை ரிலீஸ் பண்ணால் அதிகப்படியான இழப்புகளை உக்ரைனுக்கு ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான்டாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு தான் இவ்வளோ நாள் மேனுவலாக இந்த மிசைல்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அப்கிரேட்ஸை மாற்றி இந்த மிசைலானது இந்த உயரத்துக்கு போயிட்டு தான் லான்ச் பண்ணணும் இல்லை, ஃபேவரான கண்டிஷன் எந்த இடத்துல இருக்கோ ஒரு குறிப்பிட்ட உயரம் போனதுக்கு அப்புறமா எந்த டைமில் இந்த மிசைலை லான்ச் பண்ணால் அது அதிக டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை கால்குலேட் பண்ணி இந்த மிசைலை லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசமை கொண்டு வராங்க. இதன் மூலயமா ரஷ்யாவுக்கு 2 அட்வான்டேஜ் கிடைக்கும். ஒன்று, இந்த மிஷனுக்கான டைம் குறையும். இன்னொன்று, இந்த மிஷன் மூலியமா ஏற்படக்கூடிய இம்பாக்ட்ன்றது உக்ரைனுக்கு அதிகமாகும். ரெண்டாவது அப்கிரேட் என்னன்னா இந்த ரீஃபியூலிங் தான். இந்த ரீஃபியூலிங்கை பொறுத்த வரைக்கும் இதனால பெருசாக ஒரு மாற்றத்தை ரஷ்யாவில் கொண்டு வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற ஒரு கான்ஃப்ளிக்ட் வரப்போ இந்த MiG-31 வகை விமானங்கள் நாட்டோட டெரிட்டரிக்குள்ளே போகிறப்போ ரீஃபியூலிங் பண்ணோன்னா டேங்கர் வகை விமானங்களும் கூடவே போயாகணும். அந்த டேங்கர் வகை விமானங்கள்ன்றது ரொம்பவே ஈஸியான டார்கெட்டாக இந்த நாட்டோவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு மாறிடும். இருந்தாலும் பெலாரஸோட டெரிட்டரியை ரஷ்யா யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பெலாரஸோட டெரிட்டரியில் வச்சு ஒரு டைம் ரீஃபியூல் பண்ணால் போகிறோம். ஓரளவுக்கு நாட்டோவோட டெரிட்டரிக்குள்ளே டீப்பாக போயிட்டு அந்த ஏர் பேசஸ் மேலே அட்டாக் பண்ணிவிட்டு இந்த வகையான விமானங்களில் சேஃபாக பெலாரஸோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே நுழைய முடியும். அது வரைக்கும் இந்த ஒரு டைம் ரீஃபியூலிங்கிறது இந்த விமானங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா கீழே கிளம்புறப்போ ஒரு டைம் ஃபியூல் ஃபில் பண்ணி எடுத்துட்டு பெலாரஸோட பார்டரை ஒட்டி இன்னொரு டைம் ரீஃபியூல் பண்ணால் அந்த 1000 கிலோமீட்டர் கூட இன்னொரு 1000 கிலோமீட்டர் சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக இது போயிட்டு தாக்குதல் நடத்திட்டு வர முடியும். அடுத்ததான் இந்த X-69 வகை ஏவுகணைகள் தான். இதை KH-69 கூட சொல்லலாம். ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணி தான் கியூக்கு பக்கத்தில் இருந்து ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டை உக்ரைன் அடிச்சிருந்தாங்க. இந்த மிசைலானது இப்போ இன்னும் டெட்லியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ Su-35 இருந்து இந்த ஏவுகணைகளை ரஷ்யா ரொம்பவே லோ ஆல்டிடியூட்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ரஷ்யாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது, இந்தியாவை ஏன் இந்த விஷயத்தை கூட சேர்த்து வச்சு பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கிட்ட ஆல்ரெடி Su-30 வகை விமானங்கள் இருக்குது. அந்த விமானங்கள்ல இருந்தும் இந்த ஏவுகணைகளை லான்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வகை விமானங்களை வச்சு இந்தியாவாலையும் இந்த மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட MRFA டெண்டரில் Su-35ன்றது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஒருவேளை அந்த வகை விமானங்களை நம்ம வாங்கிட்டோம்னா இந்த வகையான ஏவுகணைன்றது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்மளோட மிலிட்ரியோட ஏர்ஃபோர்ஸோட ஃபயர் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம். ஆனால் இந்தியா இதை கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட நம்மளோட சப்சானிக் க்ரூஸ் மிசைல் ப்ரோக்ராம்ன்றது தனியாக போயிட்டுருக்கு. அதனால அதை டெவலப் பண்ணுறதுக்காக அதை பார்ப்பாங்களே தவிர இந்த மிசைல்ஸை வாங்குவாங்களா, இல்லை இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஸ்டெல்த் மிசைலை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் Su-35 இந்த MRFA டெண்டரில் கன்சிடர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த Su-35யோட அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்கிரேட்ஸை மையப்படுத்தி, ஏன்னா ஒரு ஸ்டெல்த் விமானத்துக்கான எல்லா அம்சங்களும் இந்த Su-35 விமானங்கள் கிட்ட இருக்குது. இப்போ நம்மளோட இந்தியாவோட AMCA ப்ரோக்ராம் வர வரைக்கும் நம்ம இந்த கேப்பை ஃபில் பண்ணணும், இல்லை பொட்டன்ஷியலான அந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும்னா நமக்கு இந்த வகை விமானங்கள்ன்றது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், இந்த MiG-31 வகை விமானத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்க இந்த அப்கிரேட் ஆனது நாட்டோவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குமா, இல்லை இந்தியாவில் இந்த Su-35 வகை விமானங்களை வாங்க முடியுமா நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுபெறுது உங்கள் எல்லாருக்கே.